விருதுநகர் கேவிஎஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அறிவும் வளமும் என்ற பொருண்மையின் கீழ் நடைபெறவுள்ள விருதுநகர் 4வது புத்தகத் திருவிழா தொடக்கம். விருதுநகர் மதுரை சாலையில் அமைந்துள்ள கேவிஎஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள பொருட்காட்சி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம், பொது நூலக இயக்ககம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து அறிவும் வளமும் என்ற பொருண்மையின் கீழ் விருதுநகர் 4வது புத்தகத் திருவிழா 2025 மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா தலைமையில் இராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே. நவாஸ்கனி அவர்கள், விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ.ஆர்.ஆர். சீனிவாசன் அவர்கள், சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் ஜி. அசோகன் அவர்கள், சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.ஆர்.ஆர். ரகுராமன் அவர்கள், சிவகாசி மாநகராட்சி மேயர் திருமதி சங்கீதா இன்பம் அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தே. கண்ணன் மற்றும் திருவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் துணை இயக்குனர் ரா. முருகன் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் சுற்றுச்சூழல் காக்க பொறுப்பு ஏற்கிறேன் என்ற காலநிலை மாற்ற தணிப்பிற்கான கையெழுத்து இயக்கத்தினை கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தனர். மிக நீண்ட ஒரு தமிழ் நாட்டில் ஆண்டு வென்றார் பாவேந்தன் பாரதிதாசன். புத்தகசாலை அருமையான ஏற்பாட்டினை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. அடுத்ததாக மாண்புமிகு நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்குகிறார்.